அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசும்போது திமுக கூட்டணி வலுவான கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் ஆளே இல்லைங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. உடைந்த கட்சியின் ஒரு பாகமாக இருக்கின்ற அன்புமணி பேசுவதற்கெல்லாம் பதில் சொன்னால் சரியாக இருக்காது. முதல்வர் பொய் சொல்வதிலே இருக்காரு. 7% என்பது நாங்கள் இது பண்ணதுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். அவர் வாயிலிருந்து உண்மை தவிர வேறு எதுவுமே வராது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய கட்சியிலிருந்து தற்போது வெளியேறி இருக்கின்ற நம்முடைய கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் போன்றவரிடம் கேட்டால் அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்திற்கு வரும். தெரியும், அதுதான் வருவன்னு தெரியும். கருத்து கேட்க சென்றவர்களை நீங்க ஆட்களை வைத்து அடிச்சிட்டீங்கன்னா ஆதவர்ஜனாவும் நிர்மல்குமார் அவர் சொல்றதை நீ அப்படியே பேசக்கூடாது. என்ன நடந்த பப்ளிக்கும் தாவேக்காக தான் சண்டை. எந்த ஊடகமாவது நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா? வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள். உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள். முழுக்க முழுக்க பொதுமக்கள். இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். எப்படி பனையூரிலே பிரச்சனைகள் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல் தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரிவிங்கள். குறிப்பாக சென்னையில் வந்து வர சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா கட்சியுமே சென்னையில் வெற்றி பெறுவதற்கு வந்து ரொம்ப மூலமாக இருக்காங்க. சென்னையில் திமுகவின் இருவர்ண கொடி தான் பட்டொலி வீசி பறக்கும். கிழக்கு சூரியன் உதிக்கின்ற இடம். ஆகவே சூரியனை சின்னமாக கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம்தான் சுடரொளி வீசி பறக்கும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்னாலும் எங்கள் முதல்வர் வசம். அது எந்த சக்தியாலும் பறிக்கும். சென்னையில் அனைத்து தொகுதிகளுமே திமுக 22 தொகுதிகளிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வெற்றி கொடிதான் பறக்கும். பாமகவுடைய பிரிவு திமுக தான் சொல்லி அப்பாவே ஒழுங்காக வச்சுக்க தெரியல. அவர் ஒரு கட்சி வேறு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு வேறு கேள்வி கேட்டுனா அதுக்கு வேறு பதில் சொல்லின்னு இருக்கணும். கதறாருங்க. அவர் பாவமாக இருந்துங்க அவரை பார்த்தா.